சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனையை நிறுத்தி வைக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், விவரங்களை சொல்லலாம். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் இதனை நிறுத்தி வைத்திருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனையை எதிர்த்த பொன்முடியின் மேல்முறையீட்டு மனு மீது இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனையை எதிர்த்து பொன்முடி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது இந்த உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன், விவரங்களை சொல்லலாம். அதாவது சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி தாக்கல் செய்த வழக்கில் அவருக்கு வழங்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததை தற்போது நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்தவரையில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததை தொடர்ந்து அமைச்சர் பதவியிலிருந்து பொன்முடி ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அந்த 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த வழக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி தான் இந்த வழக்கில் பொன்முடி சார்பில் ஆஜராகியிருந்தார். அவர் பல்வேறு நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை மேற்கோள் காட்டி வாதிட்டார். சென்னை உயர்நீதிமன்றமானது இந்த வழக்கை சரியான முறையில் விசாரிக்கவில்லை, எனவே இதற்காக இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் எல்லாம் வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பொன்முடிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தை தொடர்ந்து பொன்முடி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். தற்போதைய சூழ்நிலையில் அவர் எம்எல்ஏவாக தொடர்வதற்கு இந்த தீர்ப்பின் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது வாய்ப்புகள் இருக்கிறது என்பதே தெரிந்து கொள்ள முடியும். தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.